அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை நேற்று இல்லாத மாற்றம். என்னடி அக்கா நேற்றையிலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அதான் எனக்கும் என்னன்னு தெரியல. நான் பாத்ரூமில் இருந்து வெளிப்பட்டவுடன் ராணி தேவகியின் உரையாடல் தடைப்பட்டு போய் என்னை பார்த்து திரு திருவென்று விழித்தார்கள். நான் கண்டுகொள்ளவில்லை. மனதிற்குள் பரபரப்பு. அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன். அம்மா என்று உச்ச சுருதியில் குரல் கொடுத்தான் பிச்சைக்காரன். ஓடி போய் 4 இட்லியை போட்டுவிட்டு வந்தேன். அவன் கூட ஆச்சரியமாக பார்த்தான். வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு எரிஞ்சு விழுவாளே. கட்டிலில் படுத்திருந்த அப்பா என்னை பார்த்து வியப்பாக புன்முறுவல் செய்தார். நான் அதையும் கண்டுகொள்ளவில்லை. கண்ணாடி முன்னால் வந்து நின்று கொண்டேன். உச்சந்தலையில் எட்டி பார்த்த 2 கலைமுடிகளை பிடுங்கி வீசிவிட்டு முகத்தை கண்ணாடியில் பார்த்தேன். முகத்திற்கு இன்னமும் உயிர் இருந்தது. இமைகளை ஒருமுறை படபடத்து பார்த்து கொண்டேன். ஜன்னல் பின்னால் நின்று கொண்டு அம்மா என்னையே பார்த்து கொண்டிருப்பது கண்ணாடியில் நன்றாகவே தெரிந்தது. பார்த்துவிட்டு போகட்டுமே, சந்தோஷமாக பார்க்கட்டும். நான் அதையும் கண்டுகொள்ளவில்லை. அலங்காரத்தை முடித்துக்கொண்டு நான் வாசலுக்கு வந்தபோது ராணி ஓடுகின்றாள். காலேஜ் பீஸ் அக்கா, இன்னைக்கு லாஸ்ட் டேட் அக்கா. இழுத்தாள். இழுத்தேன் ஜிப்பை. பை திறந்து கொண்டது. ராணியின் வாயை போல. 500 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். முகமெங்கும் சந்தோஷம். அக்கா யூனிஃபார்ம் பங்குக்கு தேவகி தயக்கமுடன் கேட்டார். தயங்காமல் ரூபாய் 200 எடுத்து அவளிடம் கொடுத்தேன். எல்லோரும் என்னை யூனிஃபார்மாக பார்த்தார்கள். ஏன் மாற்றம்? என் மாற்றம் நிச்சயம் அவர்களுக்குள் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். 5 ரூபாய் கேட்டாலே 5 நாள் இழுக்க போட்டு திட்டிவிட்டு 1000 புத்திமதிகளை சொல்லிவிட்டு பிறகு கொடுக்கிற அக்கா எதுவும் சொல்லாமல் சிரித்து கொண்டே தாராளமாக கொடுக்கிறா. ஒருவேளை அக்காவுக்கு பைத்தியம் பிடித்திருக்குமோ என்ற எண்ணத்தில் அருகில் நின்ற தம்பியிடம் 100 ரூபாய் கொடுத்து அப்பாவுக்கு மாத்திரைகள் வாங்கி கொடுத்துட்டு மீதை நீயே வச்சுக்கோ, சினிமாவுக்கு போகணும்னு சொன்னியே போ என்றபடி அம்மாவை பார்த்தேன். அம்மா தலையை குனிந்து கொண்டாள். எல்லோருக்கும் தெரியும், நான் ஒரு எந்திரம். சிரிக்க மாட்டேன், அழமாட்டேன். வேலைக்கு போவேன், வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். யாராவது ஏதாவது கேட்டால் எரிந்து விழுவேன். 20 வயசுல டிஃபன் பாக்ஸை கையில எடுத்தேன். 8 வருஷ சர்வீஸ். போயிட்டு வர்றேன் என்று மொட்டையாக எல்லோரிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டேன். அது கூட அவர்களுக்கு புதிய அனுபவம் தான். வாசலில் கிடந்த நாய் ஓடி வந்து உற்சாகமாக வாலையாட்டியது. மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது. வாசலில் என்றுமில்லாத கோலம், அதுவும் பூக்கோலம். நின்று ரசித்தேன். அண்ணாந்து பார்த்தேன். வாசலில் நின்றிருந்த நந்தியாவட்டை என்னை பார்த்து சிரித்தது. நானும் சிரித்தேன். என்னுடைய செய்கைகள் எல்லோருக்கும் வேடிக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இல்லை. அலுவலக வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் வருண். நேற்று நான் கேட்டார் வருண். எஸ், ஐ லவ் யூ என்றபடி என் இடத்தை நோக்கி நடந்தேன். முதல் முறையாக நாணத்தில் என் கால்கள் பின்னிக் கொண்டன. எல்லோரும் என்னை திரும்பி பார்த்தார்கள். பார்த்துவிட்டு போகட்டுமே, அதையும் கூட நான் கண்டுகொள்ளவில்லை. நன்றி. இந்த சிறுகதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தினசரி போடுற சிறுகதைகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் நோட்டிஃபிகேஷனாக காட்டுறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.